கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சீனியர் சாராஸ் வழங்கும் இயேசுவே ஆண்டவர் என்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பகுதிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் கூட தேவனும் மனிதனும் என்ற தலைப்பின் கீழ் யாத்ராகமம் புத்தகத்திலிருந்து நாம் சிந்திக்கவிருக்கிறோம். 5 ஆகமங்களும் நியாயப்பிரமாண புத்தகமாக ஒரே புத்தகத்துருளிலே எழுதப்பட்டதாக இருந்தது. காலத்திலே அதை பகுத்து அதன் முதல் வார்த்தையே அதற்கு தலைப்பாய் கொடுக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. இந்த புத்தகம் கிமு 1688 எழுதப்பட்டிருக்கலாம் என்று சில வல்லுநர்களும், சிலர் 1440 முதல் கிமு 1400 வரை உள்ள காலகட்டங்களிலே எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். இது எப்படி ஆயினும் இது இஸ்ரவேலரை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டு கானான் தேசத்திற்கு வனாந்தரத்தின் வழியாக வழி நடத்தி செல்லுவதற்கு மோசே என்ற மனிதனை அவர் தெரிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த மோசே என்ற மனிதன் மூலமாக கர்த்தர் செயல்படுகிறார். அதைத்தான் இந்த யாத்ராகம புத்தகம் முழுவதுமாக நாம் பார்க்கிறோம். இந்த யாத்ராகம புத்தகம் பாருங்கள், வேதாகமத்திலே 5 1 பகுதியை இது ஆக்கிரமித்திருக்கும். எல்லா இடங்களிலும் இதனுடைய சாராம்சத்தை அவர்கள் எடுத்து ஆள்வதை நாம் பார்த்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நாம் இந்த புத்தகத்தை எழுதினது யார் என்று நாம் நினைக்கும் பொழுது நம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி மோசே என்ற பக்தனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரம் வழியாக கானான் தேசத்திற்கு நடத்தி கொண்டு போகும்படியாக செய்தார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி கிட்டத்தட்ட 430 வருடங்களுக்கு பின்பு இந்த ஜனங்கள் பிரயாணப்பட தொடங்கினார்கள். அவனுடைய வழி தோன்றல்களான இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பிரயாணப்பட தொடங்கினார்கள். இந்த புத்தகத்தின் முதல் 1 - 20 அதிகாரங்கள் ஒரு வரலாற்று பகுதியாகவும், அதன் பின்பதாக 20 - 40 வரைக்கும் இது ஒரு நியாயப்பிரமாண பகுதியாகவும் உள்ளது. ஆண்டவர் இந்த மோசேயை தெரிந்து கொண்டு இந்த மனிதனை எப்படியாய் அவர் சிநேகித்தாராம். ஒரு சிநேகிதனோடு அவர் பேசுவது போல பேசினார். வேதாகமத்தில் அநேகர் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த மோசே பாருங்கள், ஆண்டவர் அவனை குறித்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். சீனாய் மலையிலே ஆண்டவரோடு தங்கி இருந்து அவன் கீழே இறங்கி வருகிற பொழுது பாருங்கள், அவனுடைய முகம் பிரகாசித்தது. ஒருவராவது அவனுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. ஆகவே நீ முக்காடு போட்டுக்கள் மோசே என்று சொல்லுகிற வரைக்கும் அவனுடைய முகம் பிரகாசித்ததாய் நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சமயம் இந்த மோசே கேட்கிறான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை, நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும், உம்முடைய மகிமையை காண்பித்தருளும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொல்லுகிறான், என்னை கண்டு ஒருவனாவது உயிரோடு இருக்கக்கூடாது. நான் ஒன்று செய்கிறேன், கண்மலையின் வெடிப்பிலை உன்னை வைத்து நான் கரத்தினால் உன்னை மூடுவேன், நீ என் பின் புலத்தை காண்பாய் என்று சொல்லுவார். பாருங்கள், இப்படியாய் ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்து அவருக்கு ஒரு உயிருள்ள சாட்சியாய் அவரிடத்தில் கண்டு கேட்டு அனுபவித்ததை அவன் அப்பியாசப்படுத்தி அது ஜனங்களுக்கு கொண்டு வந்தான். பிரியமானவர்களே, இதுதான் இந்த யாத்ராகம புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசேயை வனாந்தரம் வழியாய் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிற ஒரு பெரிய பொறுப்பை அவனுக்கு கொடுத்தார். மோசேயோடு கூட கர்த்தர் எப்படியெல்லாம் செயலாற்றுகிறார், அல்லது எவ்வாறெல்லாம் மோசேயும் தேவனும் செயலாற்றுகிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக ஒரு மோசேக்கு எவ்வாறாக செயல்பட்டார், அல்லது மோசேக்கு எப்படி அவர் வெளிப்பட்டார், எப்படி அவர் மோசேக்கு வெளிப்பட்டார். டு மோசஸ், கர்த்தர் மோசஸுக்கு எப்படி அவர் வெளிப்பட்டார், இதுதான் முதலாவதாக நாம் சிந்திக்க போகிறோம். பாருங்கள், இந்த மோசேயினுடைய பிறப்பை நாம் பார்க்கும் பொழுது, மோசே பிறந்த பொழுது பார்வோனா ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை உயிரோடு காக்கும்படியாகவும் ஒரு கட்டளை பிறப்பித்தான். இந்த மோசே பிறந்த பொழுது அவனுடைய தாய் அழகுள்ள பிள்ளை என்று சொல்லி அதை ஒளித்து வைத்து வளர்த்தாள். 3 மாதங்கள் கழித்து அதை ஒளித்து வைக்க கூடாமல் நாணல் பெட்டியிலே அவள் வளர்த்தி
நதியோரத்தில் வைத்து விட்டாள். பார்வோன் குமாரத்தி அதை எடுத்து பாருங்கள், இந்த பிள்ளை எபிரேய பிள்ளை என்று சொல்லி அதன் மேல் இரக்கமுற்று அதை தனக்கென்று வளர்த்தாளாம். பாருங்கள், முதலாவதாக 2 தாய்மார்களும் அவர்களை தெரிந்து கொண்டார்கள். தெரிந்தெடுத்த அந்த நோக்கத்தை, அந்த குழந்தையை தெரிந்தெடுத்ததை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அழகுள்ளது என்று பெற்ற தாயும் வளர்ப்பு தாய், இது எபிரேய பிள்ளை, எப்படி அவள் கண்டிருப்பாள்? விருத்த சேதன அடையாளத்தை கண்டு அவள் இது எபிரேய பிள்ளை என்று சொல்லியிருப்பார். ஆகவே பாருங்கள், இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு எவ்வளவாய் அவர்கள் பாடுபட்டார்கள். இன்றைக்கும் கூட இயேசுக்கு மோசே முன்னடையாளமாய் காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு பிறந்த பொழுதும் இதே போல ஒரு சம்பவங்களை நாம் பார்க்க முடியும் அல்லவா? ஏரோது ராஜா ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு 2 வயதிற்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொன்று விடும்படியாக அவன் சட்டத்தை போட்டான். அப்பொழுது இயேசு பிறக்கிறார். சொப்பனத்திலே தேவதூதனால் யோசேப்பு எச்சரிக்கப்பட்டு, முதலாவது நீ எகிப்துக்கு நீ பிள்ளையை தூக்கி கொண்டு போ என்று சொல்லியும், அதன் பின்பு இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்துவிடு என்று சொல்லியும் அவனுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அவன் அப்படியாய் நாசரேத் என்ற ஊரிலே அவன் விலகி சென்று அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசுவை வளர்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், மோசேக்கு அவர் எப்படி செயல்படுகிறார். இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை இன்றைக்கும் வளர்ப்பது ஒரு சவாலாக இருக்கிறது. இன்றைய கால சூழ்நிலைகளிலும் கூட எத்தனையோ பெற்றோருக்கு இது ஒரு சவாலாகவே இருக்கிறது. அந்த பிள்ளைக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்குமானால் அந்த பிள்ளையை கர்த்தர் ஒரு வினோதமான அல்லது ஒரு முக்கியமான நோக்கத்திற்கென்று பிள்ளையை தெரிந்தெடுப்பாரே, ஆனால் அந்த பெற்றோருக்கு அவர்களை வளர்ப்பது மிகுந்த சவாலாகவே இருக்கும். இந்த சவாலை எல்லாம் சந்தித்து தான் மோசே வளர்க்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த மோசே 40 ஆண்டுகள் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டு எல்லா விதமான தத்துவங்களையும் சாத்திரங்களையும் இன்னும் போர் முறைகளையும் அவன் கற்றுக்கொண்டான். அதன் பின்பு பாருங்கள், ஒரு கட்டத்திலே அவன் கொலை செய்துவிட்டு அவன் ஓடி போகிறான். அப்படியாக ஓடிப்போய் அவன் மீதியான் தேசத்து ஆசாரியனாக எத்ரோவின் ஆடுகளை அவன் மேய்க்கிறவனாக காணப்பட்டான். அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு அவன் ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் மட்டும் வந்தான் என்று பார்க்கிறோம். அந்த தேவ பர்வதத்திலே அங்கு ஒரு முச்செடி அது எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அது வெந்து போகவில்லை. இந்த அற்புத காட்சி என்ன என்று சொல்லி அவன் கிட்டே வந்து அதை பார்க்கும்படியாக வருகிறான். அப்பொழுது பாருங்கள், அந்த முச்செடியின் நடுவிலிருந்து ஒரு சத்தம் தொனிக்கிறது. மோசே மோசே என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். மோசே என்று கர்த்தர் கூப்பிட்ட உடனே இவன் பாருங்கள், அவன் இன்னும் அவனோடு கூட அவர் பேசுகிறார். நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, ஆகவே உன் பாதரட்சையை அவிழ்த்து விடு, உன் பாதரட்சையை கழட்டி போடு என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவருடைய சத்தத்தை அவன் நேரடியாக அவன் கேட்கிற ஒரு அனுபவம் உள்ளவனாய் இருக்கிறான். பாருங்கள், மோசேக்கு கர்த்தர் தம்முடைய சத்தத்தின் மூலமாக அவர் வெளிப்பட்டார். நான் உன்னுடைய பிதாக்களின் தேவன் உன்னை பார்வோனிடத்தில் அனுப்பினார் என்று என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். ஆளோட்டிகளினால் அவர்கள் படுகிற வேதனையை உபத்திரவத்தை நான் கண்டிருக்கிறேன். ஆகவே நீ பார்வோனிடத்தில் போய் உங்கள் பிதாக்களின் தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்லி பண்டிகை ஆசரிக்கும்படியாக என் ஜனங்களை அனுப்பிவிடு, கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லி அவனிடத்தில் கூறுகிறார். அப்பொழுது மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே, அவருடைய நாமம், உன்னை அனுப்பினவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல்லு, இருக்கிறேன் என்கிறவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லு. இவ்வளவு ஒரு சேலஞ்சிங்கான அந்த நாமம் பாருங்கள். தேவனுடைய மிக முக்கியமான நாமம், மிக உயர்ந்த நாமம்தான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறது பாருங்கள். ஆனால் இன்னும் அவன் சொல்லுகிறான், அவர்கள் என்னை நம்ப மாட்டார்களே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் கேட்கிறார், உன் கையில் இருப்பது என்ன? மோசே சொல்லுகிறான், ஒரு கோல், அந்த கோலை நீ தரையிலே போடு என்று சொன்ன பொழுது அது சர்ப்பமாக மாறிற்று. மீண்டும் இன்னொரு அடையாளத்தை சொல்லுகிறார், உன்னுடைய மடியிலே உன் கையை போடு என்று சொன்ன உடனே அந்த கை வெண்குஷ்டமாய் மாறிற்று, முழுவதும் அப்படியாய் மாறிற்று. அதன் பின்பு அந்த கையை அவன் எடுத்த பின்பு பாருங்கள், அது மீண்டும்
பழைய சதை அதில் வந்தது பிரியமானவர்களே. அதே போல் மூன்றாவது அடையாளத்தை கூட அந்த மோசேக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இன்னும் பாருங்கள், மூன்றாவது அடையாளமாக தண்ணீரை நிலத்திலே ஊற்று என்று சொன்ன உடனே அது இரத்தமாக மாறிற்று. அது இரத்தமாக மாறிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னும் இந்த மோசே இன்னும் தயங்கி கொண்டு இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று சொல்லி. மோசைக்கு இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, ஆரோனை நான் உனக்கு துணையாக வைப்பேன், நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன், உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்னார். இப்படியாக மோசேக்கு தேவன் வெளிப்பட்டார், மோசேக்கு தேவன் செயல்பட்டார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது மோசேக்காக கர்த்தர் எவ்வாறு வெளிப்பட்டார், மோசேக்காக கர்த்தர் எவ்வாறு செயல்பட்டார். ஃபார் மோசஸ் ஆண்டவர் என்ன செய்திருப்பார் நாம் தியானிக்கலாமா? மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடும்படியாக என் ஜனங்களை போக வேண்டும் என்று சொன்னார். இப்பொழுது இதை கேட்ட நேரத்திலிருந்து இந்த பார்வோன் அதிகமான சுமைகளை, அதிகமான பாரத்தை அந்த ஜனங்கள் மேல் சுமத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது பாருங்கள், கர்த்தர் பார்வோனுக்கு செய்வதை நீ காண்பாய், பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு தன் தேசத்திலிருந்து துரத்தியும் விடுவான் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். எகிப்து தேசத்திலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் நடப்பிப்பேன் என்கிறார். ஆனாலும் பாருங்கள், பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. மோசேக்காக ஆண்டவர் இப்பொழுது செயலாற்றுகிறார். 10 வாதைகளை இந்த எகிப்து தேசத்திற்குள்ளே அவர் அனுப்புகிறார். பிரியமானவர்களே, முதலாவதாக பாருங்கள், பார்வோனுக்கு முன்பாக மோசேயின் கோல் சர்ப்பமாக மாறிற்று. இரண்டாவதான வாதை, மோசே கோலை தண்ணீரின் மேல் அடிக்க, நதியின் தண்ணீரின் மேல் அடிக்க அது இரத்தமாக மாறிற்று. மூன்றாவதாக தேசமெங்கும் தவளை வந்தது. நான்காவதாக தேசமெங்கும் பேன்கள் வந்தது. ஐந்தாவதாக மிருக ஜீவன்கள் மேல் கொடிதான கொள்ளை நோய் வந்தது. அதன் பின்புதாக மனிதர் மிருக ஜீவன்கள் மேல் எரிபந்தமான கொப்புளங்கள் வந்தது. ஏழாவதாக கல் மழை வந்தது. எட்டாவதாக வெட்டுக்கிளிகள் பயிர்களை எல்லாம் அது பாழாக்கி போட்டது. ஒன்பதாவதாக எகிப்து தேசம் முழுவதும் காரிருள் வந்தது. ஆனாலும் பார்வோனின் இருதயம் லகுவடையவில்லை, மேலும் மேலும் அது கடினப்பட்டு கொண்டே வந்தது. அப்பொழுது பாருங்கள், மோசே அவனிடத்தில் போய் சொல்லுகிறான். எப்படி பாருங்கள், நாங்கள் புறப்பட்டு போவோம், நீ என்னிடத்தில் பணிந்து வந்து நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிற நாள் வரும் என்று சொல்லி அவனுடைய சமூகத்தை விட்டு அவன் உக்கிரத்தோடே திரும்பி வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் பின்பு இந்த மோசே அந்த பார்வோனின் முகத்தை அவன் பார்க்கவே இல்லை. பாருங்கள், மோசேக்காக கர்த்தர் எவ்வளவு வைராக்கியமாக இருந்தார் பாருங்கள். இப்பொழுது ஒரு பெரிய வாதை வந்தது. அதுதான் தலையீற்று வாதை. தலையீற்று அனைத்தையும் சங்காரம் பண்ணுகிற தலையீட்டின் சங்காரம் நடந்தது. பிரியமானவர்களே, தேசம் முழுவதும் பார்வோனின் தலைப்பிள்ளை முதல் சிறைப்பட்டவனுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் அவைகள் சங்காரம் ஆயின. எகிப்து தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவன் அன்றைய நாளிலே அவர் உண்டு பண்ணினார். அதற்காக ஆண்டவர் இந்த மோசேக்காக என்ன செய்தார் பாருங்கள். அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதன் இரத்தத்தை நீங்கள் நிலைக்கால்களிலும் அதன் மேற்சட்டங்களிலும் நீங்கள் தெளித்து வையுங்கள், சங்காரதூதன் உங்களை வீட்டை விட்டு கடந்து போவான் என்று சொல்லப்பட்டது. அப்படியாக எகிப்து தேசம் எங்கும் மகா கூக்குரல் உண்டாயிற்று. அவர்கள் துரத்தி விட்டார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கொள்ளையிட்டார்கள். எவ்வளவாய் அவர்கள் தாழ்த்தப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் கொள்ளையிட்டு திரும்பி கொண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, அதே போல இந்த மோசேக்காக அவர் சிநேகிதனோடு பேசுவது போல பேசினார், தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஆண்டவர் எப்படி தேவன் மோசேயின் மூலம் செயல்பட்டார், மோசேயின் மூலம் எவ்வாறு செயல்பட்டார், அல்லது மோசேயின் மூலம் எவ்வாறு வெளிப்பட்டார். த்ரூ மோசஸ் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். முதலாவதாக டு மோசஸ், இரண்டாவதாக ஃபார் மோசஸ், மூன்றாவதாக த்ரூ மோசஸ். மோசஸ் மூலமாக அவர் என்னவெல்லாம் செய்கிறார் பாருங்கள். பஸ்கா பலியை நீ ஏற்படுத்து,
வருஷந்தோறும் இதை ஆசரிப்பாயாக, இந்த நியமத்தை நீ எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட பொழுது அங்கே அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் அங்கே வழி நடத்தி செல்லும்படியாக அவர் செய்தார். பிரியமானவர்களே, இப்பொழுது அவர்கள் வனாந்தரம் வழியாக அவர்கள் செங்கடலுக்கு வந்து விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் செங்கடலில் வந்து நிற்கும் பொழுது பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே பார்வோனின் சேனை வந்து கொண்டிருக்கிறது. முன்னாலே செங்கடல், பின்னாலே பார்வோனின் சேனை. இப்பொழுது எல்லாரும் மோசே இடத்திலே முறுமுறுத்து மோசையோடு கூட அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நின்று கொண்டு பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி அவன் தன்னுடைய கோலை ஓங்கி அந்த செங்கடலுக்கு நேராக நீட்டும்படியாக கர்த்தர் அவனுக்கு கற்பிக்கிறார். அவன் மூலமாக ஒரு பெரிய அற்புதம் நடைபெறுகிறது பாருங்கள். மோசையின் மூலமாய் ஒரு பெரிய அற்புதம். இந்த செங்கடல் இரண்டாக பிளந்து விட்டது. அங்கே எல்லா ஜலங்களும் ஒரே ஜலமும் இடது பக்கமும் வலது பக்கமுமாய் குவிந்து அது வெட்டாந்தரையாக காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வெட்டாந்தரையிலே நடந்து போவது போல அவர்கள் போனார்கள். பின்னாலே துரத்தி கொண்டு வந்த அந்த பார்வோனின் சேனை பாருங்கள், நடு கடலிலே வந்த பொழுது அது ஈயத்தை போல அங்கே கடல் அவர்களை மூடி போட்டது. மறுநாள் காலையிலே அவர்கள் மரணம் அடைந்து சவங்களாக அந்த கடற்கரையெல்லாம் அவர்களுடைய பிரேதங்கள் கிடந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மோசையின் மூலமாக கர்த்தர் இவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, அதன் பின்பதாக பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு ஒரு நியமத்தை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவர்கள் மாராவிலே வந்த பொழுது தண்ணீர் கசப்பாக இருந்தது. அப்பொழுது மோசேயை ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயின் மூலமாக எப்படி செயல்படுகிறார் பாருங்கள். அவனுக்கு ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்தை வெட்டி போடு என்று சொன்ன உடனே அந்த கசப்பான தண்ணீர், அந்த மாறாவின் கசப்பான தண்ணீர் மதுரமாக மாறிற்று. பிரியமானவர்களே, மதுரமாக மாறிற்று. அங்கே ஒரு நியமத்தையும் நியாயத்தையும் ஆண்டவர் கட்டளையிட்டாராம். என்ன நியமம்? எகிப்திற்கு வரப்பண்ணின ஒரு நோயையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணு, நானே உங்கள் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னார். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. இவ்விதமாய் ஆண்டவர் மோசேயின் மூலமாய் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அப்பத்திற்காகவும் இறைச்சிக்காகவும் மோசேயிடத்திலே முறுமுறுத்த பொழுது பாருங்கள், மோசே சொன்னான், நீங்கள் காலையிலே வானத்திலிருந்து பொழிகிற மன்னாவை நீங்கள் காண்பீர்கள். அந்த மன்னா கொத்துமல்லி வடிவிலே இருக்கும். அதை எடுத்து நீங்கள் சேகரித்து கொண்டு வைத்து நீங்கள் அதை இடித்தோ அல்லது அதை சமைத்தோ சாப்பிட முடியும். அது தேனிட்ட அப்பம் போல் இருக்கும் என்று சொன்னான். தேனிட்ட பணியாரத்தை போல அந்த மன்னா மோசேக்காக ஆண்டவர் அப்படி செயல்பட்டார். அதன் பின்பதாக சாயங்காலத்திலே காடைகள் வந்து பாளையம் முழுவதும் மூடிவிடும். நீங்கள் அதை சாப்பிட்டு உங்கள் மூக்கால் தெவிட்டி போகும்படியாக உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னான். பிரியமானவர்களே, வானத்தின் மன்னா தேவதூதர்கள் சாப்பிடுகிற உணவினாலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் மூலமாய் போஷித்ததை நாம் பார்க்க முடியும். அதன் பின்பதாக பாருங்கள், யாத்ராகம் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே அமலேக்கியர் அவர்களுக்கு எதிராக படையெடுத்து வருகிறார்கள். அப்பொழுது பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மலை உச்சிக்கு போய் உன் கோலை நீ ஓங்கி கொண்டு நெல்லு, உன் கையை உயர்த்து என்று சொல்லுகிறார். ஊரும் ஆரோனும் அவனுடைய கையை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் இவனுடைய கையை ஏறெடுத்து அவர்கள் உயர்த்தி இருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் யோசுவாவின் தலைமையிலே. அதன் எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய கை சோர்ந்து போய் கீழே வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அமலேக்கியர் அவர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரே நிலையிலே அந்த கையை வைத்து அவர்கள் அன்றைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றார்கள். பிரியமானவர்களே, அந்த இடத்திலே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா நிசி என்று பெயரிட்டான். கர்த்தர் எங்களுடைய ஜெயக்கொடி என்று அர்த்தமாம். ஏன் தெரியுமா? இந்த அமலேக்கியர்கள் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு எதிராக அவர்கள் எப்பொழுதும் நின்று கொண்டு இருந்தபடியினாலே வானத்தின் கீழ் எங்கும் அவர்கள் இல்லாதபடிக்கு முற்றிலுமாய் சங்கரித்து போட்டார் ஆண்டவர். ஆகவே யுத்தம்
அவர்களோடு எப்பொழுதும் நடந்து கொண்டே இருந்ததாம். தலைமுறை தலைமுறையாக அவனுக்கு விரோதமாக யுத்தம் நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதன் பின்பதாக பாருங்கள், சீனாய் மலையிலே எல்லாருக்கும் முன்னாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாக அவன் மலையிலே ஏறி அங்கே உடன்படிக்கையை கை கொள்ளும்படியாக அவன் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் ஆசாரியரும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையை அவன் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஜனங்களெல்லாம் ஆண்டவரோடு கூட இப்படி உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். நாங்கள் உண்மையே சேவிப்போம், நாங்கள் நீரே எங்களுடைய தேவன் என்று உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இவையெல்லாம் மோசேயின் மூலமாகவே கர்த்தர் நிறைவேற்றினார். நான்காவதாக பார்க்கும் பொழுது, தேவன் மோசேயுடன் எவ்வாறு செயலாற்றினார், அல்லது தேவன் மோசேக்கு எவ்வாறு வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மோசேயுடன் எவ்வாறு வெளிப்பட்டார்? வித் மோசஸ், மோசஸுடன் ஆண்டவர் என்னவெல்லாம் செய்தார் என்று நாம் சிந்திக்க முடியும். பாருங்கள், அவர் 10 கட்டளைகளை கொடுத்தார். 20ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் அங்கே 10 கட்டளைகளை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் பிரமாணங்களை கொடுத்தார். அடிமைகளை எப்படி நடத்த வேண்டும், சண்டை பண்ணுகிறவர்களை எப்படி நடத்த வேண்டும், பெண்களை எப்படி நடத்த வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தார். பயிர்களை நாசம் பண்ணுகிற அந்த மிருக ஜீவன்களை என்ன செய்ய வேண்டும், திருடுவதை குறித்து, உரிமையாளர்களை குறித்து, இப்படியெல்லாம் ஆண்டவர் நியாய தீர்ப்புகளை அவன் மூலமாய் அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்கள், நீதியாய் நடப்பதையும் ஓய்வு நாள்களை ஆசரிப்பதை குறித்தும் அவனுக்கு அவர் கட்டளையிட்டு அவன் மூலமாய் அவனோடு இருந்து அவர் செயலாற்றுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், சீனாய் மலையிலே கர்த்தர் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுத்து ஜனங்கள் யாவரும் நாங்கள் அப்படியே செய்வோம் என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளுவதை நாம் பார்க்கிறோம். இன்னும் பாருங்கள், கர்த்தரும் மோசேயுடன் இன்னும் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே ஒரு வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், அது ஆசரிப்பு கூடாரம் எனப்படும். அந்த கூடாரத்திலே அநேக பனிமூட்டுக்களை வைக்க வேண்டும். அதற்கான மாதிரியை நான் சீனாய் மலையிலே உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அவனுடன் அவர் செயலாற்றுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி நிர்ணயம் செய்யப்பட வேண்டும், எப்படி அதன் திரைச்சீலைகள் இருக்க வேண்டும், எப்படி அதன் பிரகாரங்கள் இருக்க வேண்டும், அங்கே இருக்கிற கழுவுகிற தண்ணீர் தொட்டி எப்படி இருக்க வேண்டும், பலிபீடம் எப்படி இருக்க வேண்டும், மேஜை எப்படி இருக்க வேண்டும், தூப பீடம், இன்னுமாக குத்துவிளக்கு, எல்லாவற்றையும் அதனதன் இடத்திலே வைத்து அந்த மாதிரியின்படி நீ செய் என்று மோசேக்கு கட்டளையிடுகிறார். காணிக்கைகளை எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லியும் மோசேயுடன் அவர் சொல்லிக் கொடுக்கிறதை, கற்பித்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மோசே பாருங்கள், அதன் பின்பதாக அவன் இறங்கி வருகிற பொழுது அங்கே ஒரு தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட 2 பலகைகளை அவர் கொடுத்து அங்கே 10 கட்டளைகள் அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. அவன் சந்தோஷத்தோடு திரும்பி வருகிற பொழுது அங்கே ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டிகளை உண்டு பண்ணி தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். மோசே பாருங்கள், கடினமாய் அவன் 40 நாட்கள் ஆண்டவரோடு இருந்து பெற்றுக்கொண்ட இந்த கற்பலகையை அவன் விசனத்தோடு அந்த மலையின் அடிவாரத்திலே அவன் எறிந்து போட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மோசே அவன் இந்த நாட்களிலே அவன் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சாந்தமுள்ளவனையும் இந்த மனிதர்களுடைய, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த செய்கைகள் அவனை விசனப்படுத்திட்டு ஆனாலும் கூட பாருங்கள், ஆண்டவர் அவனுடன் செய்த அந்த எல்லா காரியங்களையும் அவர் நிறைவேற்ற அவனை தெரிந்து கொண்டு அவன் மூலமாகவே நிறைவேற்றினார். பாருங்கள், பின்பதாக அவன் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை அவன் ஸ்தாபித்தான். அதில் உள்ள பனிமூட்டுக்கள் எல்லாவற்றையும் அவன் ஆண்டவருடன் சேர்ந்து அவன் செய்தான். மனதிலே எழுப்பப்பட்டவர்கள் உற்சாகமான காணிக்கைகளை கொடுத்தார்கள். ஞானம் நிறைந்த பெசலையில் போன்றவர்கள் அதற்கான எல்லாவற்றையும் செய்தார்கள். தூபங்களை செய்தார்கள், அபிஷேக தைலத்தை செய்தார்கள், ஆசாரியர்களுடைய உடைகளை செய்தார்கள். ஆசாரியர்களுடைய உடைகளில் இருக்கிற ஏபோத்து, அங்கே இருக்கிற ஊரியும் தும்மியும் எல்லாவற்றையும் அவர்கள் உண்டு பண்ணினார்கள். பாருங்கள், இன்னும் ஆசாரியர்கள் அல்லாதவர்களுக்கு தேவையான உடைகளையும் ஏற்படுத்தினார். மோசேயின் மூலமாய் மோசேயுடன் சேர்ந்து ஆண்டவர் ஆசாரிய பட்டத்திற்கு ஆரோனையும் அவனுடைய
பிள்ளைகளையும் அவர் தெரிந்து கொண்டார். மோசையோடு சேர்ந்து இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டு பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த யாத்ராகம புத்தகத்திலே முதலாவதாக அவர் மோசேக்கு எப்படி செயல்பட்டார், எவ்வாறு செயல்பட்டார், அடுத்தது மோசேக்காக எவ்வாறு செயல்பட்டார், மோசையின் மூலமாக எவ்வாறு செயல்பட்டார், மோசையுடன் எவ்வாறு செயல்பட்டார், இப்படிப்பட்ட காரியங்களை அந்த யாத்ராகமம் முழுவதும் நாம் கண்டு நாம் சந்தோஷமாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் அல்லவா. நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் செய்ய வேண்டியது என்ன? ஒரு தெரிந்தெடுத்த பாத்திரத்தை கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் உண்டு பண்ணி அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தி தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலிருந்து கொண்டு வரும்படியாக அவர் செய்தார் அல்லவா. இன்றைக்கு நாமும் கூட அவருக்கு உகந்த பாத்திரமாய் இருப்போம். ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரமாய் இருப்போம். மோசையோடு இடைப்பட்ட தேவன் நம்மோடு கூட ஒவ்வொருவரோடும் கூட மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும்படியாக அவர் நம்மை செய்ய போகிறார். ஒவ்வொரு மனிதனையும் அவர் தெரிந்து கொண்டார். தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார். அவர்கள் எல்லாரையும் குறித்து ஒவ்வொரு மனிதனையும் குறித்து ஒரு சித்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஒருவராவது வீணானவர்கள் அல்லவே அல்ல. அவர் யாரையும் அவர் வீணாக ஏற்படுத்துகிற தேவனே இல்லை. இந்த யாத்ராகமம் முழுவதும் சந்தோஷமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிற பகுதிகள் அநேகம் உள்ளது. இதை இன்னும் நாம் தியானிப்போம். இன்னும் அந்த யாத்ராகமத்தில் இருக்கிற அந்த மோசையை போல் ஆண்டவரை என்னையும் பயன்படுத்தும் அப்பா, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும் என்று சொல்லுவோமா. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே நமக்கு நிறைவான பலனை கொடுப்பார். அவரிடத்தில் அடைக்கலமாக வந்த நம்மை அவர் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்லவே அல்ல. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மோசையோடு கூட நீர் எவ்வாறு இடைப்பட்டு அவனை வனாந்திரம் வழியாக ஜனங்களை கானான் தேசத்துக்கு நடத்தி கொண்டு வரும்படியாக செய்தீரே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் மூலமாய் செய்தீரப்பா. எங்கள் வாழ்க்கையிலும் அப்படி செய்யும் அப்பா. மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.